ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வீடியோல Next.JSல இருக்க ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க getStaticProps வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேஷன் அப்படின்னா என்ன? உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் ஃப்ளிப்கார்ட் சைட்டை வந்து ஓபன் பண்றேன். இப்போ ஃப்ளிப்கார்ட் சைட் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் இருக்கு. இந்த லேண்டிங் பேஜ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேமா தான் லோட் ஆகும். இப்போ நான் ஓபன் பண்றேன்னா எனக்கும் அதே ஸ்கிரீன் தான் லோட் ஆகும். நீங்க ஓபன் பண்ணா உங்களுக்கும் அதே ஸ்கிரீன் தான் லோட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இந்தியால இருக்க எங்க இருந்து ஓபன் பண்ணாலும் சேம் ஸ்கிரீன் தான் வந்து லோட் ஆகும். பட் டேட்டா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம இங்க இருக்க டேட்டாவை பாப்புலேட் பண்றதுக்கு ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் வந்து மேக் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இங்க டாப் ஆஃபர்ஸ் இருக்கு. டாப் ஆஃபர்ஸ்க்கு வந்து தனியா ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம இங்க பார்க்குற ஆஃபர்ஸ் இதுக்கு எல்லாமே தனித்தனி ஏபிஐஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா மல்டிபிள் ஏபிஐஸ்ல இருந்து வர டேட்டாவை எடுத்து நம்ம இந்த ஸ்கிரீனை வந்து ரெண்டர் பண்றோம். ஆனா இந்த ஸ்கிரீன் வந்து நீங்க ஓபன் பண்ணாலும் சரி, நான் ஓபன் பண்ணாலும் சரி, சேம் கண்டென்ட் தான் வந்து லோட் ஆக போகுது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்டென்ட் வந்து சேம் தான், யார் ஓபன் பண்ணாலும் சேம் கண்டென்ட் தான் வந்து இருக்க போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பேஜை நம்ம பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றோம். ஏன்னா Next.JSனாலே நம்ம என்ன பார்த்தோம், பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம Next.JSல என்ன பண்ணணும்னா, ப்ரீ ரெண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோல பார்த்தோம் ப்ரீ ரெண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஹைட்ரேஷன் நடக்கும், வந்து நமக்கு எப்படி ஜேஎஸ் லோட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இன்கேஸ் நீங்க அது பார்க்கலன்னா அது ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் டேட்டா இருக்க ஒரு பேஜை வந்து நம்ம வந்து ப்ரீ ரெண்டர் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா யூசருக்கும் வந்து சேம் டேட்டா தான் வந்து நம்ம ஷோ பண்ண போறோம். ஸோ அந்த டேட்டா வந்து ப்ரீ ரெண்டர் பண்ணலாம். ப்ரீ ரெண்டர் பண்றது அப்படின்னு இங்க நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, நீங்க அதாவது யூசர் வந்து இந்த பேஜை வந்து ஓபன் பண்றப்போ வந்து நமக்கு இந்த ஏபிஐ ரெக்வெஸ்ட்லாம் வந்து மேக் பண்ண வேண்டியதில்ல. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பில்ட் டைம்லயே வந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்து மேக் பண்ணிருவோம். மேக் பண்ணிட்டு நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ எல்லா HTML ஃபைல்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கும். யூசர் வந்து இந்த பேஜ் நம்ம இந்த சைட்டை வந்து ஓபன் பண்ணும்போது ஏற்கனவே இருக்க ஸ்டாட்டிக் பேஜை வந்து லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப சம்மரைஸ் பண்றேன். எப்பல்லாம் வந்து சேம் டேட்டா வந்து மல்டிபிள் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஷோ பண்ண போறோமோ, ஏன்னா டிஃபரெண்ட் யூசர்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. பட் சேம் டேட்டா தான் எல்லா யூசருக்கும் காமிக்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரியல் டைம்ல அந்த யூசர் ஓபன் பண்றப்ப HTTP ரெக்வெஸ்ட் மேக் பண்றத விட, ஆல்ரெடி அந்த டேட்டா வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, ஜஸ்ட் வந்து நம்ம அந்த யூசருக்கு வந்து ஷோ பண்ணாலே போதும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். Next.jsல getStaticProps அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ஏபிஐ, நம்ம ப்ரீ ரெண்டரிங்காக யூஸ் பண்ண போற ஏபிஐ வந்து என்ன அப்படின்னா, JSON பிளேஸ்ஹோல்டர்னு ஒரு சைட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஏபிஐஸ் என்ன, நம்ம ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் பண்றோம்னா, ஏதாவது ஒரு ஏபிஐ வந்து தேவை அப்படின்னா நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க இருக்க யூசர்ஸ்னு ஒரு ஏபிஐ இருக்கு. இப்போ நீங்க கிளிக் பண்ணா மேபி இந்த மாதிரி லோட் ஆகாம இருக்கலாம். எனக்கு ஏன் இப்படி லோட் ஆகுது அப்படின்னா, நான் JSON Proன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்றேன். ஸோ வந்து எனக்கு டேட்டா ஃபார்மட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா வச்சு தான் வந்து getStaticProps வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம யூசர்ஸ்ன்ற இந்த ஏபிஐ ஹிட் பண்ணோம்னா நமக்கு 10 யூசர்ஸோட டீடைல்ஸ் வந்து எப்பயுமே ரிட்ரைவ் ஆகும். இது வந்து ஸ்டாட்டிக்கான டேட்டா தான். நம்ம எப்ப ஹிட் பண்ணாலும் 10 யூசர்ஸோட டேட்டா, சேம் 10 யூசர்ஸோட டேட்டா தான் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கோ டு யூசர்ஸ்னு வச்சிருக்கோம். இதை டேப் பண்ணா இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் நெஸ்டட்ன்ற மெசேஜ் வந்து காமிக்க போறோம். பட் இப்போ நம்ம இந்த மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதை டேப் பண்ணும்போது நம்ம இந்த யூசர்ஸ் இப்போ டீடைல்ஸ் வந்து வருது இல்ல, அவங்களோட நேம் மட்டும் எடுத்து வந்து நம்ம ஷோ பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்து இந்த கோ டு யூசர்ஸ் கிளிக் பண்ணாலும் நம்ம சேம் 10 யூசர்ஸ் தான் வந்து காமிக்க போறோம். ஸோ அப்போ வந்து இப்போ ப்ரீ ரெண்டரிங்க்கு இந்த பேஜ் வந்து எலிஜிபிள். ஏன்னா வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு 10 யூசர்ஸ் தான், எப்போ வந்து கோ டு யூசர்ஸ் கிளிக் பண்ணாலும் நம்ம 10 யூசர்ஸ் தான் காமிக்க போறோம். அப்போ இதை வந்து நம்ம ப்ரீ ரெண்டரிங் வந்து பண்ணிடலாம். ரெண்டரிங் பண்ணணும்னா நமக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து SEO. SEOனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோ வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கோட்ல வந்து getStaticProps எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பேஜில் தான் வந்து லோட் பண்ண போறோம்னு காமிச்சேன். ஸோ இந்த பேஜ் வந்து எங்க இருக்குன்னா, நம்ம நெஸ்டட்ன்ற டைரக்டரியில index.js இருக்கு. இங்க தான் வந்து இந்த பேஜ் தான் வந்து நமக்கு அங்க ரெண்டர் ஆகுது. ஸோ இங்க தான் வந்து நம்ம getStaticProps யூஸ் பண்ண போறோம். ஜென்ரலா நம்ம ஏபிஐ ரெக்வெஸ்ட் மேக் பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் யூஸ் பண்றப்போ நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட்ல வந்து அந்த ஹூக்ல வந்து ஏபிஐ ரெக்வெஸ்ட் வந்து மேக் பண்ணுவோம். ஏன்னா காம்பனன்ட் வந்து லோட் ஆகும்போது நமக்கு யூஸ் எஃபெக்ட் தான் வந்து கால் ஆகும். பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீ ரெண்டர் பண்ண போறோம். ஸோ ப்ரீ ரெண்டர் பண்ண போறோம் அப்படின்றனால நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி getStaticProps அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு Next.jsல. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண போறோம். export const
ஸோ getStaticProps கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம API ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு arrow ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அசிங்க்ரனஸ் ரெக்வஸ்ட் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால async அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸோ fetch ரெக்வஸ்ட் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இது அவைட்னு மார்க் பண்ணிக்கிறேன். fetch இப்போ URL வந்து காப்பி பண்ணிக்கலாம். URL வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர் ஜேசானில் இருக்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ஜேசானாக கன்வெர்ட் பண்ணணும். அகெயின் நான் ஜேசான்னே வச்சுக்கிறேன். ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் வச்சுக்கலாம். சாரி, இங்கேயும் நான் அவைட் மார்க் பண்ணணும், ஏன்னா இதுவும் வந்து அசிங்க்ரனஸ் ரெக்வஸ்ட் தான். ஓகே, இப்போ நம்ம ரிட்ரைவ் பண்ணியிருக்க இப்போ டேட்டா வந்து நமக்கு ஜேசான்குள்ளே இருக்கும். இதை வந்து நம்ம எப்பயுமே ப்ராப்ஸாக தான் வந்து அனுப்பணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்திருக்க டேட்டா வந்து யூசர்ஸ். ஸோ நான் கீ வந்து யூசர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். யூசர்ஸ்ன்னு கொடுத்து இந்த ஜேசானை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டேட்டா வந்து கரெக்டாக ரிட்ரைவ் இப்போ டேட்டா வந்து நமக்கு ப்ராப்ஸில் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ஸில் இருக்க இப்போ நம்ம இதை வந்து நெஸ்ட்ன்ற காம்பனண்ட்ல வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ getStaticPropsல நமக்கு ப்ரீ ரெண்டருக்கான டேட்டா வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம அதை வந்து நெஸ்டட் காம்பனண்ட்ல வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ஸ்குள்ளே இருந்து நான் அகைன் வந்து யூசர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணுறோம். இப்போ இது கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் console.log போடுறேன். ஸோ console.log யூசர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பாப்பா எப்படி வருதுன்னு. இப்போ நான் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து console.logல எல்லாமே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 யூசர்ஸும் வந்து நமக்கு ரிட்ரைவ் ஆயிடுச்சு. console.logல வருது. ஸோ இப்போ இந்த ப்ரீ ரெண்டரிங் கான்செப்ட் படி என்ன ஆகும்னா ஒன் டைம் மட்டும்தான் வந்து இந்த API ரெக்வஸ்ட் போகும். போயிட்டு இப்போ டேட்டா வந்து ப்ரீ ரெண்டர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ நான் ஆக்சஸ் பண்ணுறேன், இல்லை நீங்கள் நான் இப்போ இந்த வெப்சைட் வந்து டிப்ளாய் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து போயிருக்கும். ஏன்னா நம்ம அது ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆக்சஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து சேம் ஸ்க்ரீன் தான் வந்து ப்ரீ ரெண்டர் ஆன ஸ்க்ரீன் தான் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம UI வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிட்டர்னுக்குள்ள நான் மெட்டீரியல் UI போகிறேன். மெட்டீரியல் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த யூசரோட நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்குனா நமக்கு வந்து லிஸ்ட்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது மெட்டீரியல் UIயில், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெட்டீரியல் UI டாக்ஸ் போகிறேன். டாக்ஸில் காம்போனன்ட்ஸ் போகிறேன். இங்கே இருக்க லிஸ்ட்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு தேவை வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் மட்டும்தான். ஸோ நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ லிஸ்ட்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க காம்போனன்ட் மொத்த காம்போனன்ட் வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ நம்ம லிஸ்ட் எடுத்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள இருக்க ஐட்டம்ஸ் தான் வந்து இதெல்லாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வெளியே ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்மெண்ட்குள்ளே வந்து நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணணும். ஏன்னா யூசர்ஸ் இருந்தால் தான் வந்து நம்ம அந்த பேஜ் வந்து காமிக்கணும், இல்லைன்னா காமிக்க மாட்டோம். ஸோ கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணலாம். ஸோ யூசர் நான் அண்டு போட்டுக்கிறேன். ஸோ எப்போல்லாம் யூசர்ஸ் வேல்யூ இருக்கோ அப்போ மட்டும் தான் வந்து நமக்கு இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம யூசர்ஸ் டாட் மேப் யூஸ் பண்ணணும். ஸோ மேப்பில் நமக்கு ஒவ்வொரு வேல்யூவாக வரும். ஸோ யூசர்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், JSX வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இங்கே. ஸோ நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ JSXல வந்து என்னன்னா நமக்கு லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட்டை வந்து அவுட்டரில் ஆட் பண்ணல, லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லிஸ்ட் தான் வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்போனன்ட் வந்து நமக்கு மெட்டீரியல் UIலேருந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்கு, நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம லிஸ்ட் ஐட்டம் தான் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம இங்கே பார்த்தோம்ல இந்த லிஸ்ட் ஐட்டம் தான். இங்கே வந்து மல்டிபிள் இது கொடுத்துருக்காங்க. நான் ஒரு லிஸ்ட் ஐட்டம் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு மற்ற எதையும் நான் சேஞ்ச் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம்ல பட்டன் இருக்கு, உள்ள வந்து ஐக்கான் இருக்கு. இப்போ அதை எடுத்திருக்கேன் இன்பாக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ்க்கான கண்டென்ட் வந்து எடுத்திருக்கேன். இன்பாக்ஸ்ல ஒரு ஐக்கான் இருக்கு, நமக்கு ஐக்கான் தேவையில்லை. ஸோ நான் இந்த லிஸ்ட் ஐட்டம் ஐக்கான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து இப்போ பிரைமரி ஈக்குவல் டு இன்பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்தால் டெக்ஸ்ட் வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ நான் இந்த டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்கே நம்ம யூசர் யூஸ் பண்ணுறோம். யூசரோட நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். யூசர் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன்.
இப்போ நம்ம எப்பல்லாம் வந்து இது யூஸ் பண்றோமோ, மேப் யூஸ் பண்றோமோ, அப்பல்லாம் வந்து கீ வந்து செட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐட்டம்ல போயிட்டு கீ செட் பண்றேன். கீ வந்து நம்ம யூசர்ல வந்து ஐடின்னு ஒரு ப்ராப் பார்த்தீங்கன்னா ஐடின்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் டாட் ஐடி வந்து கீ செட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நம்ம காப்பி பண்ணியிருக்கனால இது எதுவுமே இம்போர்ட் ஆயிருக்காது. ஃபர்ஸ்ட் அதையும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஐட்டம் இருக்கு. இந்த டேப் பண்றேன். மெட்டீரியல் பாத்ல இருக்க லிஸ்ட் ஐட்டம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பட்டனும். லிஸ்ட் ஐட்டம் பட்டன் இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். லிஸ்ட் ஐட்டம் டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ எல்லாமே வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ரெண்டர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. நமக்கு இப்போ நேம்ஸ்லாம் வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேப் பண்ணா வந்து இந்த மாதிரி ஏன்னா நம்ம மெட்டீரியல் வியூ யூஸ் பண்றதுனால பை டிஃபால்ட்டாவே நமக்கு ரிப்பிள் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேப் பண்ணா வந்து ரிப்பிள் எஃபெக்ட் வருது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜ். நமக்கு ஒன் டைம் மட்டும் தான் இந்த ரெக்வஸ்ட் போகும். ஏன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி யாரு கிளிக் பண்ணாலும் சேம் வந்து இந்த யூசர்ஸ் லிஸ்ட் தான் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம எஸ்எஸ்ஜியில் இருக்க getStaticProps யூஸ் பண்றதுனால இந்த பேஜ் வந்து எப்பயுமே ப்ரீ ரெண்டர் ஆயிட்டு நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரீ ரெண்டர் ஆயிருக்கனால நம்ம ஏன்னா ஏபி ரெக்வஸ்ட் வந்து போகாது. பில்ட் டைம்லேயே வந்து நமக்கு பேஜ் வந்து செட்டப் ஆயிடும். ஸோ getStaticPropsல இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நான் அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்றேன். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். கோட் GitHubல ஆட் பண்றேன். நீங்க வேணா அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.